தாவுக்கு மகிமை துதியான மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். யார் ஜெபணும்? மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக, மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே எல்லாரையும் பேர் பேரா தனித்தனி சந்தித்து எல்லாரும் அளவெல்லாம் அதிகமாக ஆசீர்விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இன்மைக்கும் மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை ஏராளமாக கட்ட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மகிமையான பாவத்தின் விடுதலை ரட்சிப்பை யாரும் சொந்தமாக கொள்ள கிருபை செய்ய கெஞ்சுகிறோம் பிதாவே. ரட்சிக்கப்பட மனமற்று ரட்சிக்கப்படாமல் காணப்பட யாவரையும் சந்திக்க விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆழமான உணர்வை கட்ட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்கள் ஆழமான உணர்வடைந்து அறிக்கையோடு கண்ணீரோடு உண்மை கிட்டி சேர்ந்து உம்மாலே மகிமையான ரட்சிப்பை சொந்தமாக கொள்ளத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றம் அதனோடு காணப்பட்ட யாவரையும் உயிர்ப்பிக்க விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள யாவரும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நோய்கள், வியாதிகள், சாசம் கட்டளோடு காணப்பட யாவரும் சந்திக்கும்படியாய், சுஸ்தமாக்கும்படியாய், குணமாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரையும் குணமாக்கி சுஸ்தமாக்கி ஆரோக்கியப்படுத்தி ஆசிரியமுடியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தரணும். திருநாமத்தை திவ்யமாய் மையப்படுத்திடணும். திரு வாக்குத்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடணும். குழந்தைகள் சிறியோ பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தள்ளும். யார் மேலும் கிருபையாய் இரக்கமாக அன்பார் தயவாரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதியான மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 260 பாட்டு 260 பாட்டு. அனுக்கிரகத்தின் அதிபதியே அனந்த கிருபா பெரும் நதியே அதிபதியே அனந்த கிருபா பெரும் நதியே அனுதினம் பதம் கடையே கிருபம
மக்களெங்கில் சாசனைகள் ஸ்நேகத்தின்ற ராசனங்கள் மக்களெங்கில் சாசனைகள் ஸ்நேகத்தின்ற Hallelujah, yes,
பிதாவுக்கு மகிமை, துதியின் மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக, மனவருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மற்ற என்னோட வாக்குத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தலுடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். அற்புத அடையாளமான பலத்தீரலை செய்ய முடிய வேண்டிக்கொள்ளும் பிதாவே. எங்கள் பிதாவே, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உடைய ஜனங்களோடு பேசி இடைவிட்டு கிரியை செய்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இருந்தாலும் கூட அவர் திருவார்த்தைகளை, ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை பரலோகத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய ஜனங்களோடு பேசி இடைவிட்டு கிரியை செய்ய முடிய வேண்டிக்கொள்ளும் பிதாவே. ஜனங்கள் ஜீவனுடைய, உயிருடைய, புத்துயிரிடைய, புதுசிடைய அனுபவத்துக்கிடைய பல்லவராஜ்யதான பாக்கியமான அனுபவங்களோடு இந்த உலகத்தில் படைக்க அதற்கென்று நீர் பேசும்படியா யாருக்கென்று நீ கிரியை செய்ய முடிய கெஞ்சுகிறோம் பிதாவே. நீரே பேசியலும், நீரே கிரியை செய்யலும், எல்லாரும் அளவெல்லாம் தெரியுமா ஆசீர்வதித்தரலாம். பேதையாகிய, தூசியாகிய, கந்தையாகிய துடைத்து போடுகிற அடுக்கை போல காணப்படுகிறதான அடியான்மேல் நீர் கிருபையாக இருந்தாலும், இரக்கமாக இருந்தாலும், அடியானை அதிகமாக பலப்படுத்தியாலும், சக்திப்படுத்தியாலும், பலத்தை கருத்தை எடுத்து உபயோகப்படுத்தியாலும், திருநாமத்தை மேம்படுத்தியாலும், திருவார்த்தையில் பேசி அறிவித்தாலும், அளவில்லாத ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனங்கள் யாரும் கட்டிட்டாலும், யார் மேலும் கிருபையார், இரக்கமார், அன்பாரும், தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பிதாவுக்கு மகிமை, துதியின் மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். யாராட்டம் துதிப்போம். இறைவனை துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், பிதாவை துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியர்களின் நிருபம் 12 அதிகாரம் 12 வசனம். ரோமர்களின் நிருபம் 12 அதிகாரம் 12 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதி என்றால் சோர்வு, அசதி என்றால் தளர்வு அல்ல இளைப்பு. ஆவி ரீதியத்தில் சோர்வுற்ற அனுபவம், தளர்வுற்ற அனுபவம், சரியான அனுபவம் இல்லாத தன்மை, அப்படிப்பட்ட நிலைமையோடு காணப்படுவது கூடாது. அசதி அல்லது சோர்வு, ஆவிக்கிரியத்தில் சோர்வுற்ற நிலைமை, அசதியான நிலைமை கூடாது. அசதியாக இராமல் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். தன் ஜீவியத்தை குறித்து மிகுந்த விழிப்போடு காணப்பட வேண்டும், கவனத்தோடு காணப்பட வேண்டும், எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். ஜீவியம் எந்த நிலைமையிலே காணப்படுது என்பதை குறித்து மிகுந்த கவனத்தோடு, கருத்தோடு, ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். ஆவியிலே அனலுள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஆவிக்கிறவர்களாகிய ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் ஆவியிலே அனல் மூண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அனல் என்றால் சூடு அல்லது வெப்பம் அல்லது தீ அல்லது அக்கினி என்ற பொருள்படும். ஆவிக்கிற ஜீவிதத்தில் அனல் கொண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும், குளிர்ந்த அனுபவத்தோடு காணப்படக்கூடாது. ஆவி ஜீவிதத்தில் குளிர்ந்த அனுபவத்தோடு காணப்படக்கூடாது, அனல் கொண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஊழியஞ்சிகளெல்லாம் கர்த்தருக்கு பணிவிட செய்கிறவர்களாகவும் அல்லது கர்த்தருக்கு அடிமைகளாக, கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் அவர்கள் காணப்பட வேண்டியது அவசியமாகும். லேலுயா ஸ்தோத்திரம். ஜீவிதத்தில் மிகுந்த ஜாக்கிரதையான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். இவர்கள் எப்படி ஆவிக்கிறவர்களாக மாறினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள்? தங்களது ஆவியாத்மா செய்கிறது முழுவதையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து, இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக ஜீவிப்போம், உம்முடைய சித்தம் செய்வோம், உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்வேன், உன் பிரியமானவர்களை நடப்பிப்பேன், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு ஆண்டோடைய பாவங்களை தியானித்து சிந்தித்து, எனக்காக எவ்வளோ பாடுபட்டீரே, என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக எவ்வளோ பாடுபட்டீரே என்று விசுவாசத்தோடு விண்ணப்பண்ணன் மூலமாக அவருடைய ரட்சிப்பை சொந்தமாக்கினார்கள். இதை குறித்து ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். அநேகர் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றதான அறிவற்று காணப்படுகிறார்கள்.